Welcome my dear students. Today in 8th English we are going to see the poem Making Life Worthwhile, written by George Eliot. So this poem explains about the importance of life and how we should live our life. வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், நம்ம இந்த வேர்ல்டை விட்டு போனாலும் நம்ம நேம் இங்க இருக்கிற மாதிரி ஒரு worth while அப்படின்னா ஒரு பயனுள்ளதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கறத இங்க மெயின் கான்செப்ட். First, let us read the poem once. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening ills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile, and heaven a surer heritage. Okay students, before going to the explanation of the poem, சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். There are many living things in this world. The earthல நிறைய உயிரினங்கள் இருக்கு. For example, birds, animals, insects, etc. But எல்லாருமே human beings ஆக முடியாது. ஏன்னா human beings ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, அது ஒரு தனி கிரீச்சர். காடோடைய படைப்புல அது ஒரு தனி இது. ஏன் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டா அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. பட் ஹியூமன் பீயிங் அப்படி கிடையாது. இறந்தாலும் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் சார், மதர் தெரேசா, காமராஜர், இவங்கெல்லாம் இன்னும் நம்ம மைண்ட்ல வாழ்றாங்க. அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு ஒரு வொர்த்ஃபுல்லான லைஃப், ஒரு பயனுள்ள வாழ்க்கையா, மற்றவங்களுக்கு பயன்படும் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழணும், நம்ம லைஃப் அப்படிப்பட்ட லைஃபா நம்ம மாத்தணும் அப்படிங்கறது தான் இந்த போம்ல மெயினா நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம், போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாம ஒரு வொர்த்ஃபுல் லைஃப், ஒரு வொர்த்லெஸ் லைஃபா இல்லாம ஒரு பயனுள்ள வாழ்க்கையா இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகணும். நம்மளுடைய டெத்துக்கு அப்புறமும் இந்த சொசைட்டி நம்மளை பத்தி பேசுற ஒரு லைஃப் நம்ம வாழணும் அப்படிங்கறத இந்த போம்ல சொல்றாங்க. வாங்க போம்குள்ள போலாம். Look at the first 3 lines. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good. Look at the first line. Every soul that touches yours. What is the meaning of soul? Soul na ஆன்மா. So உன்னோட லைஃப்ல உன்னோட சோலை டச் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அது பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், எனிமீஸா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் உன்னோட சோலை டச் பண்ணி போன, அதாவது உன்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியோ, உன்னை ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ற மாதிரி, நீ அவங்கள பார்த்து கத்துக்கிற மாதிரி உன்னை டச் பண்ணி போற பர்சனை மீ பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தூண்டுதலா கூட இருக்கலாம். அவங்க கூட நெருங்கி பழகணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கூட நீ அவங்கள மீட் பண்ணிருக்கலாம், பார்த்தப்பவே அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு உனக்கு தோணும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், பெரிய கான்டாக்ட்லாம் அவங்க கூட இருக்கணும் அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சவங்களா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் பழகினவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன கான்டாக்ட் அவங்க கூட இருந்தாலே போதும். கெட் தேர் ஃப்ரம் சம் குட். என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து அந்த உன்னை கிராஸ் பண்ணி போன அந்த சோல்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை, குட் திங்ஸ் நீ எடுத்துக்கோ. அப்பதான் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு வொர்த்ஃபுல் லைஃப்ல இருக்கும், ஒரு பயனுள்ள வாழ்க்கையா இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை நீ எடுத்துக்கோ. சோ அது என்னென்னு பாத்துக்கலாம் பாருங்க. சம் லிட்டில் கிரேஸ். சோ அந்த நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் லிட்டில் கிரேஸ். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ்? கிரேஸ்னா சாம். கிரேஸ்னா சாம், எலிகன்ஸ் கூட சொல்லலாம். அதாவது ஒரு நேர்த்தியா இருக்கலாம், ஒரு நளினமா இருக்கலாம், ஒரு வசீகரமா இருக்கலாம். அவங்கள பார்த்தா நம்ம பிடிச்சிருக்கோம், சரி நல்லா இருக்காங்களே, அழகா இருக்காங்க, நல்லா ஸ்மைல் பண்றாங்களே அப்படின்னு இருக்கலாம். சோ அந்த ஸ்மைல கூட அவங்கள்ட்ட நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த, ஒரு லிட்டில் கிரேஸா அவங்கள்ட்ட எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஒன் கைண்ட்லி தாட். அவங்க சொல்லக்கூடிய ஒரு அன்பான சிந்தனையா இருக்கலாம். கைண்ட்லி தாட், ஒரு அன்பான சிந்தனையா இருக்கலாம், அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். One aspiration yet unfulfilled.
What is the meaning of aspiration? Aspiration ஒரு hope, ஒரு நம்பிக்கை. நம்ம ஆம்பிஷன் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஹோப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை நம்ம எடுத்துக்கணும். yet unfelt, நம்ம லைஃப்ல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்க மாட்டாங்க. உன்னால முடியும், உன்னால பண்ண முடியும், நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி உனக்கு யாரும் ஹோப் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா புதுசா இவங்க உனக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க, உன்னால முடியும்னு ஹோப் கொடுத்தாங்கன்னா அதை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோ. அவங்க யாரா வேணா இருந்துட்டு போறாங்க, பட் அந்த நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோ. அதான் சொல்றாங்க ஒன் ஆஸ்பிரேஷன் yet unfelt. ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் உன் வாழ்க்கையில தோணாம இருந்திருக்கலாம். நம்மளால முடியாதுன்னு இருந்துட்டு இருப்ப, ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க உன்னால முடியும் நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோ, அந்த குட் திங்கை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோ. ஒன் பிட் ஆஃப் கரேஜ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கரேஜ்? பிரேவரி, தைரியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்கிறதுக்கு நமக்கு கரேஜ் வேணும். தைரியம் இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு கரேஜ் ஒரு சோல்ட் இருந்து உனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குட் திங்கை நீ எடுத்துக்கோ. அதான் சொல்றாங்க ஒன் பிட் ஆஃப் கரேஜ். ஒரு துளியான கரேஜ் அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சா போதும், அதுல இருந்து நம்ம டெவலப் ஆயிடலாம். சோ அந்த கரேஜ் அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கோ. ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டார்க்கனிங் ஸ்கைனா இருட்டான ஸ்கையா? இல்ல, இருண்டு போன வாழ்க்கைன்னு அர்த்தம். நம்ம லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம அப்படியே உடஞ்சு போயிருப்போம், லைஃபே அப்படி இருட்டடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய அந்த கரேஜ், இவங்க கொடுக்குற அந்த ஆஸ்பிரேஷன், அந்த ஹோப் வந்து அது என்ன ஆகும், உன்னுடைய டார்க்கனிங் ஸ்கையை பிரைட் ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த குட் திங்கை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோ. ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த். ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த். கிளீம் மீன்ஸ் ஷைன் பிரைட்லின்னு அர்த்தம், பிரகாசமா ஜொலிக்கிறது. So one gleam of faith. What is the meaning of faith? Faith na நம்பிக்கை. லைஃப்ல வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெய்த், நம்மளால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு வரணும். சோ அந்த கான்ஃபிடன்ட் யாரோ ஒருத்தர் நம்ம கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் நம்ம அதை கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நீ எடுத்துக்கோ. ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த். அந்த நம்பிக்கை உனக்கு கிடைக்குது, பிரைட்டான ஒரு லைஃப் உன்னால மாத்த முடியும்னு உனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. யார் மூலமானா அந்த ஃபெய்த், அந்த குட் திங்கை நீ எடுத்துக்கோ. To brave the thickening hills of life. So இந்த faith, இந்த நம்பிக்கை உனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா to brave the thickening hills of life. thickening hills அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகள். வாழ்க்கையில் நிறைய வழிகள் வரும், நிறைய சோதனைகள்லாம் வரும். இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு அது தெரியாது. நீங்க வளரும் போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய பெயின்ஃபுல்லான பாத்து நீங்க கடந்து வரணும். சோ அப்படி வரும் பொழுது இந்த ஃபெய்த், யாரோ ஒரு சோல்ட் இருந்து நீ கேதர் பண்ண அந்த ஃபெய்த் வந்து உனக்கு வந்து இதெல்லாம் கடந்து போறதுக்கான ஒரு பிரேவ நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். கிளிம்ஸ் அப்படின்னா ஒரு கிளான்ஸ், அப்படியே ஒரு டக்குன்னு வந்துட்டு போறது, ஒரு குயிக் லுக். சோ இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு பிரைட்டர் ஸ்கை. பிரைட்டர் ஸ்கைனா மறுபடியும் அதே தான், ஸ்கை வந்து பிரைட்டா இருக்கிறது கிடையாது, பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபெய்த், இந்த கரேஜ், இந்த ஹோப், இதெல்லாம் நம்ம ஒரு கைண்ட்லி தாட், இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கேதர் பண்ணிட்டு போகும்போது ஒரு பிரைட்டான ஸ்கை டக்குன்னு ஒரு கிளான்ஸ் நம்ம முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ அப்ப நம்ம லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதான் சொல்றாரு பாருங்க, டு மேக் திஸ் லைஃப் வொர்த் வைல். இந்த வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக, ஒரு வொர்த்ஃபுல்லான ஒரு லைஃப், ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நம்ம மாத்துறதுக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டோரியோட பிகினிங்ல, போமோட பிகினிங்ல சொன்னேன். ஸோ அப்துல் கலாம் சார், மதர் தெரேசாலாம் இன்னைக்கும் நம்ம வந்து அவங்கள பத்தி பேசணும்னா அவங்க ஒரு வொர்த்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. வொர்த்லெஸ் லைஃப் வாழல, வொர்த்ஃபுல்லா வாழ்ந்தனாலதான் இன்னைக்கும் நம்ம அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும். நம்ம இந்த வேர்ல்டு, நம்ம இந்த வேர்ல்டை விட்டு நம்ம போனாலும் இங்க நம்மளை பத்தி அவங்க பேசணும். இப்படி இவங்க பண்ணிட்டு போனாங்க, இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க, மக்களுக்கு இவ்வளவு சேவை செஞ்சாங்க, இப்படி ஒரு பர்சன் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி நம்மளை பேசுற மாதிரி ஒரு வொர்த்ஃபுல்லான லைஃபை நம்ம வாழணும் அப்படிங்கறத இங்க நமக்கு போய்ட் கிளியரா சொல்றாங்க. லுக் அட் த லாஸ்ட் லைன், அண்ட் ஹெவன் a surer heritage. and heaven a surer heritage. heaven என்ன? சொர்க்கம். சொர்க்கம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜா இருக்கணும். அதாவது இப்படியெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயங்களை கேதர் பண்ணி பயனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா
ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையாக இருக்கும். கண்டிப்பா அது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையா இருக்கும். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். சோ அப்படிப்பட்ட ஒரு வொர்த்ஃபுல்லான ஒரு லைஃபை நம்ம வாழணும். அப்பதான் இந்த ஹெவனே நமக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையா இருக்கும் அப்படிங்கறத கிளியரா சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த வேர்ல்ட்ல ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அதை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம இந்த வேர்ல்டை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கு செஞ்சுட்டு நம்ம போகணும் அப்படிங்கறத இந்த போம்ல நமக்கு கிளியரா சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் see about our poet. இந்த போம் எழுதின போயட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரி ஆன் எவன்ஸ். அதான் அவங்களோட பேரு. ஸோ ஆக்சுவலா அவங்க பென் நேம் தான் இந்த ஜார்ஜ் எலியட்ங்கிறது. ஒரிஜினல் நேம் மேரி ஆன் எவன்ஸ். இவங்க 1819 பிறந்திருக்காங்க, 1880 இறந்துட்டாங்க. இவங்க ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் நாவலிஸ்ட் மட்டும் கிடையாது, போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரி பல திறமைகள் இவங்களுக்கு இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் எரா. அதாவது விக்டோரியா மகாராணி இருக்காங்க, அவங்களோட பீரியட்ல ஒரு ஃபேமஸான ரைட்டரா இருந்திருக்காங்க. ஷி ரோட் 7 நாவல்ஸ், 7 நாவல்கள் இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால சார் மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா பாடியிருக்கேன். லிசன். Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening ills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile, and heaven a surer heritage, and heaven a surer heritage. La 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 la. Okay students, I hope you would have understood the poem clearly. Thank you students.